டெய்லி இட்லி, தோசை, பொங்கல் சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சிச்சுங்க. அதனால் ஹெல்த்தியான ராகி சேமியா புட்டு செய்யலான்னு சொல்லிட்டு அனில் சேமியா பேக்கெட் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அதை தண்ணியில் பிரித்து கொட்டி ஒரு நிமிஷம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் வெள்ளை துணி போட்டு ராகி சேமியாவை இதை மாதிரி உதுத்து விடுற மாதிரி படர்ந்து வச்சுக்கலாம். அப்போ தான் வெந்ததுக்கப்புறம் நமக்கு உதிரி உதிரியாக கிடைக்குங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஈஸியான 15 மினிட்ஸ்க்குள்ளேயே செஞ்சு முடிச்சிடலாங்க. ராகி வேகிறதுக்கு 10 நிமிஷம் மட்டும் போதும். ராகி சேமியா வெந்துடுச்சுங்க. இப்போ அந்த துணியை எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் ராகி சேமியாவை மாற்றிக்கலாம். 1 கப் துருவின தேங்காய், 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, 1 பிஞ்ச் ஏலக்காய் பொடி, 1 சிட்டிகை உப்பு போட்டு நல்லா கிளறி எடுத்தோன்னா ராகி சேமியா போட்டு ரெடி. இந்த ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.